ஹை ஃப்ரெண்ட்ஸ், 50 டே சேலஞ்சில் டே 8க்கான ஸ்கீம் பார்த்தோம் அப்படின்னா இஎல்ஐ ஸ்கீம், அதாவது எம்ப்ளாய்மெண்ட் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம் தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த ஸ்கீம்க்கான இன்னொரு நேம் பார்த்தோம் அப்படின்னா பிரதான் மந்திரி விக்சித் பாரத் ரோஜ்கர் யோஜனான்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இதுதான் இஎல்ஐ ஸ்கீம் சொல்லுவாங்க. இந்த ஸ்கீம் என்ன பர்பஸ் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா டு கிரியேட் ஜாப் கிரியேஷனை வந்து இன்னும் அதிகப்படுத்துறதுக்கும் கிரியேட் பண்ணுறதுக்கும் ப்ளஸ் வந்து எம்ப்ளாயபிலிட்டியை வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு மெயினாக பார்த்தோம் அப்படின்னா மேனுஃபேக்சரிங் செக்டரில். ஓகேங்களா, இந்த ஸ்கீம் எப்போ லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 1, 2025 லான்ச் பண்ணியிருக்காங்க. 2 இயர் பீரியடாக வந்து இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணியிருக்காங்க. எப்போ வந்து பார்த்தீங்கன்னா August 1, 2025 இருந்து ஜூலை 31, 2027 வரை 2 இயர் பீரியட் வந்து இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணியிருக்காங்க. இதனுடைய மெயின் எய்ம் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 3.5 crore ப்ளஸ் வந்து ஜாப்ஸ் வந்து கிரியேட் ஆகும்னு சொல்லி ஒரு எய்மாக கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க, அதாவது ப்ரிடிக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகேங்களா, இதுக்கான ஃபினான்ஷியலாக எவ்வளோ இதுக்கான பட்ஜெட் அலோகேஷன் பண்ணியிருக்காங்கிறது பார்த்தீங்கன்னா 99,446 crore வந்து இதுக்கான பட்ஜெட் அலோகேஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இதுக்கான எலிஜிபிள் பார்த்தோம் அப்படின்னா ஒரு எம்ப்ளாயிஸ்க்கு அவங்களுடைய சேலரி வந்து பிலோ 1 lakh இருக்கணும். ஓகேங்களா, ப்ளஸ் வந்து இவங்க இபிஎஃப்ஓவில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும், என்ரோல் பண்ணியிருக்கணும். இவங்களுடைய ஆதார் பார்த்தோம் அப்படின்னா அவங்க இபிஎஃப்ஓட யூஏஎன் நம்பருக்கும் ப்ளஸ் வந்து பேங்க் அக்கௌண்ட்டுக்கும் வந்து லிங்க் பண்ணியிருக்கணும். இது வந்து எம்ப்ளாயிஸ்க்கு பார்த்தோம் அப்படின்னா அதிகமான நியூ ரெக்யர்மெண்ட்ஸ் கொடுத்து ப்ளஸ் வந்து நியூ எம்ப்ளாய்மெண்ட் வந்து அவங்களுக்கான இபிஎஃப்ஓ பேஸ்லைன் எல்லாமே வந்து கொடுத்துருக்கணும். அது வந்து எம்ப்ளாயிஸ்க்கான எலிஜிபிலிட்டி. ஓகேங்களா, இந்த ஸ்கீம் ஸ்ட்ரக்சரில் மொத்தம் 2 பார்ட்டாக இருக்குது. பார்ட் ஏ, பார்ட் பின்னு சொல்லிட்டு 2 இருக்குது. ஒன்று பார்த்தோம் அப்படின்னா பார்ட் ஏல வந்து இன்சென்டிவ் டு ஃபஸ்ட் டைம் எம்ப்ளாயிஸ்க்கும், பார்ட் பி பார்த்தோம் அப்படின்னா சப்போர்ட் டு எம்ப்ளாயர்ஸ்னு சொல்லி இருக்குது. சரிங்களா, இந்த பார்ட் ஏ பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட் டைம் ஜாயின் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, ஃபஸ்ட் ஒரு கம்பெனிக்குள்ள என்ட்ரி ஆகிட்டு அவங்களுக்கான இபிஎஃப் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து 15,000 வந்து ஃபஸ்ட் டைமாக கொடுக்குறாங்க. வித் 2 இன்ஸ்டால்மெண்ட், அதாவது 2 இன்ஸ்டால்மெண்ட்டாக வந்து அந்த 15,000 கொடுக்குறாங்க. செகண்ட் பார்த்தோம் அப்படின்னா எம்ப்ளாயர் சைடுக்கான சப்போர்ட்டுமே வந்து இந்த பார்ட் பியில் வந்து கொடுக்குறாங்க. சரிங்களா, ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா ஜாப் கிரியேஷனை வந்து ப்ரொமோட் பண்ணுற விதமாக, மெயினாக வந்து மேனுஃபேக்சரிங் செக்டரை வந்து ப்ரொமோட் பண்ணுற விதமாக இந்த ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்கீமோட நேம் இஎல்ஐ எம்ப்ளாய்மெண்ட் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம், இல்லைனா வந்து பிரதான் மந்திரி விக்சித் பாரத் ரோஜ்கர் யோஜனா. ஓகேங்களா, ஃபார் மோர் கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்கீம்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எலைட் பாஸ்க்கான கூப்பனுமே போயிட்டு இருக்கு, மறக்காம ரிலீஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பை.